வணக்கம். இலங்கை ஆய்வு செய்தியுடன் நான் நிரோஷன். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் நிறைவுக்கு வரவுள்ள நிலையில் தற்போது தேர்தல் சமயத்திலும் அதற்கு பின்னதாக இடம்பெறவுள்ள அசம்பாவிதங்களை பற்றியதுமான பேச்சுக்களே அடிபடுகிறது. கடந்த காலத்தில் இலங்கை அவ்வாறான ஒரு இக்கட்டான நிலைமைக்கு சென்றே மீண்டு வந்திருக்கிறது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச காலத்தில் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியினை மையப்படுத்தி இனமத பேதங்களை கடந்து காலிமுகத்திடலில் மிகப்பெரிய போராட்டமே உருவானது. மாத கணக்கில் நீண்ட அந்த போராட்டத்தினால் கோட்டாபய ராஜபக்ச நாட்டினை விட்டு வெளியேறும் நிலைக்கு சென்றிருந்தாலும் அதன் பின்னர் இடம்பெற்ற கலைவரங்கள் மிக மோசமான நிலைக்கு நாட்டை கொண்டு சென்றன. ஜனாதிபதி மாளிகை சூறையாடப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இல்லங்கள் சூறையாடப்பட்டதோடு எரிக்கப்பட்டது. பொது சொத்துக்களுக்கு சேதம். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இல்லம் எரிக்கப்பட்டமை உள்ளடங்கலாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கொலை செய்யப்பட்டமை வரை உள்ளடங்கும். எனவே இவ்வளவு விடயங்களையும் அரசாங்கம் மறந்திருக்க வாய்ப்பு இல்லை. இம்முறை வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுவதால் சிங்கள வாக்குகள் அவர்களிடத்தை பிரிக்கப்படும் போது எவரும் 50% வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் குறைவு, ஏன் இல்லை என்றே கூட சொல்லலாம். அவ்வாறான நிலைமையில் போட்டிகள் பலமாக இருக்கும் போது ஆதரவாளர்களிடையே உண்டாகும் சில மோதல்கள் மிகப்பெரிய சிக்கல்களுக்கும் வழிவகுக்கலாம். அதேபோல் வாக்களிப்பு நேரத்தில் கூட வாக்குச்சாவடிகளிடத்தில் அமைதியின்மை உருவாகவும் வாய்ப்பு உண்டு. இதன் காரணமாக சில சந்தர்ப்பங்களில் வாக்களிப்பின் பின்னர் அரசாங்கம் அதிகமாக பாதுகாப்பை பலப்படுத்துவதுடன் ஊரடங்கு சட்டத்தை கொண்டு வரலாம் என்று கடந்த ஆய்வுகளில் நாம் குறிப்பிட்டிருந்தோம். அதே நேரம் முன்னதாக ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் போது நாட்டில் அவசர நிலை ஏற்படலாம் என்ற எதிர்ப்பு கூறல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதனை எதிர்கொள்ள போலீசாரையும் அதிரடிப்படையினரையும் இணைத்து அவசர கால திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு ஜனாதிபதி பாதுகாப்பு பிரதானிகளுக்கு அனுமதி அளித்ததாக கூறப்பட்டது. அவசர நிலை ஏற்படக்கூடும் என பாதுகாப்பு சபை கூட்டத்தின் போது பாதுகாப்பு பிரதானிகள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியதை அடுத்து இந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதன்படி எந்த ஒரு அவசர நிலையிலும் போலீசாருக்கு உதவியாக இராணுவத்தை நிலைநிறுத்துவது குறித்தும் அவசர நிலையில் இராணுவம் தனது அதிகாரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்தும் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் ஊரடங்கு சட்டத்தை அமலுக்கு கொண்டு வரும் ஒரு எண்ணமில்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது வாக்களிப்பு நிலையங்களிலே குழப்பம் ஏற்பட்டால் துப்பாக்கிச்சூடு நடத்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிலான் அலஸ் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலின் பாதுகாப்பிற்காக சுமார் 54,000 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்படும் அதே நேரம் இவ்வாறான செயற்பாடுகளை கட்டுப்படுத்த போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினருக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வாக்களிப்பு நாளிலும் அதன் பின்னரும் நாட்டின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இந்த நடவடிக்கைக்காக போலீஸ் மற்றும் போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு மேலதிகமாக முப்படையினர் களமிறக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுவதிலிருந்து வாக்களிப்பு நாளில் தேர்தல் முடிவுகள் வெளிவரும் சந்தர்ப்பங்களிலும் நாட்டில் குழப்பங்களை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது போன்ற எச்சரிக்கை ஒன்று இலங்கை புலனாய்வு பிரிவினரால் அரசாங்கத்திற்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது. இவற்றை அடிப்படையாக கொண்டே தமது பயணிகளுக்கு ஒரு பயண எச்சரிக்கை ஒன்றை அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் வெளியிட்டிருப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது. அதன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளும் போது அவதானத்தோடு செயற்படுமாறும் தேர்தலுக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் இலங்கையில் போராட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் அமைதியான பொதுக்கூட்டங்கள் கூட முன்னறிவிப்பின்றி வன்முறையாக மாறக்கூடும் என்றும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் எச்சரித்திருந்தது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் போது இலங்கையில் கலவரம் ஏற்படலாம் என சுற்றுலா பயணிகளுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனினும் இந்த எச்சரிக்கையை புறக்கணிக்க கூடாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச கோரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து இந்த நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் கடுமையாக வலியுறுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது உங்கள் கொள்கை மற்றும் கருத்தை பொருட்படுத்தாமல் இந்த நாட்டை மற்றொரு பங்களாதேஷாக மாற்ற அனுமதிக்காதீர்கள். பங்களாதேஷில் வன்முறை ஏற்படும் என ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதே போல் இன்று எல்லாம் நடந்தேறிவிட்டது. ஒரு பக்கமாக தீவிரவாதிகள் மக்களை கொள்கிறார்கள், மறுபக்கம் முதலீட்டாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். எனவே அமெரிக்க அரசாங்கத்தின் இந்த எச்சரிக்கையை நாம் யாரும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பது அவரது நிலைப்பாடு. எனவே உங்கள் கொள்கை அல்லது கருத்து என்னவாக இருந்தாலும் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் அதில் கருப்பு நிறத்தை சேர்க்க வேண்டாம். இந்த நாட்டின் தேர்தல் வரலாற்றில் அமைதியான முறையில் கலவரங்கள் இல்லாமல் அமைதியை காக்க உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அனைத்து அரசியல் கட்சிகளையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதாக அவர் கூறியிருக்கிறார்.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது இலங்கையில் கலவரம் ஏற்படலாம் என்று சுற்றுலா பயணிகளுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுக்கிறது. இதனை புறக்கணிக்காமல் கலவரங்கள் இல்லாமல் அமைதியை காக்க வேண்டும் என்று அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் இலங்கை அரசியல்வாதி விமல் வீரவங்ச கோரிக்கை விடுக்கிறார். தேர்தலின் போது வாக்களிப்பு நிலையங்களில் அமைதியின்மை ஏற்பட்டால் போலீசாருக்கு துப்பாக்கிகளை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் கூறுகிறார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் 38 வேட்பாளர்களில் 25 வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணத்திலக்க குறிப்பிடுகிறார். மொத்தத்தில் இந்த அனைத்து அறிவிப்புகளும் எச்சரிக்கைகளும் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அல்லது அதற்கு பின்னர் ஒரு குழப்ப நிலைக்கான புலனாய்வு தகவல் கிடைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டையே உருவாக்கியுள்ளது.